கூட்டத்துக்கு நானே அடிப்பேன் ஸ்டாலின், நானே அடிப்பேன் ஸ்டாலின். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நான் நல்ல அப்பனு காத்தாலும் பிறந்தவன், இங்கே நிக்கிறேன். இல்ல வீட்டு அட்ரஸே குடுத்துட்டு போறேன், போன் நம்பர் குடுத்துட்டு போறேன். நல்ல அப்பனு காத்தால முன்ன என்ன அரெஸ்ட் பண்ணிடா, வழக்கு போடுங்கடா. ஒருத்தன் என் கட்சி வந்து நிக்கும்டா. டேய் என்னது இது? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சீமான் மாமா பேச்சை கேட்டு வளர்ந்த தம்பி இப்போ தற்கூரியா இருக்கிறாங்க. சீமானு ஒரு பொட்டைன்னு சொன்ன நான் சொல்றேன்னு போய் சொல்லு போ. உங்க அண்ணன் ஒரு பொட்டை, நான் சொல்றேன் கேட்டுக்கோ. சீமான் டேய் தேவடைய மகனே தேவடைய மகனே டேய் டேய் என்ன மீடியா வச்சு சொம்ப போச்சுக்கறடா நாய் அவன் தான்டா பொட்டை. நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தா என்ன அரெஸ்ட் பண்ணனும் போலீஸை பார்த்தா சொல்றது. பொளக்க மாட்டாங்களா? பொளக்கல மாட்டாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. யாராங்க பாரு பாரி பாரி. அப்பா உனக்கு வேற கல்ல சாமா வாங்கிட்டேன் என்னப்பா? சரிப்பா. ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கிளம்பிட்டாங்க. யாரு தெரியுமா? ஏதாவது ஒண்ணுன்னா உள்ள புந்து அடிப்பம்ல. இது சொன்னாம்பா. பாத்துங்க. நீ அடிவாங்கி சாப்பிடுற மரியாதையா கூட்டி போயிரு. நல்ல தம்பி, நாகரிகமா பேசுற தம்பி இப்போ நாகரிகமா ஜெயில இருக்காரு. நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு வீட்டு அட்ரஸே குடுத்துட்டு போறேன், போன் நம்பர் குடுத்துட்டு போறேன். அங்கதான் நின்னாரா? நிக்கல. சரியான ஆம்பளை யாரோ ஏரியா கோயா. ஏதோ ஏரியா. ஏரியாக்கு வாயா நீ. ஏரியாக்கு ஏரியா சொல்லு. வாடாடி வாடாடி. ஏய் உன் ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போடா. நீயா கண்டுபிடிச்சு வா. அவர் யாருன்னா விஜயோட அணில் குஞ்சிகள் இல்ல, குஞ்சி இல்ல அவரு. அவர் யாருன்னா தொண்டர். இவரு தொண்டருக்கு பேச்ச பாத்தீங்களா? போலீஸுக்கே சவால். அதான்டா தொண்டர். இவன் இருக்கிற தைரியத்துல தானே அவன் பேசிட்டு போனா. இவனை ஜூஸ் புழிஞ்சன்னு வச்சுக்க, அவன் சக்கையாயிருவான். பூராமே பொய்ப்பா பொய். அரை மணி நேரமா சம்பவம் நடந்துச்சு. நான் ஏதாச்சும் வாயிருந்து பேசுறேன் ஐயா. டிவிக்கோட தொண்டை, தற்குறி தொண்டை இப்படிதான் போலீஸுக்கு சவால் விடுவான். ஒரு மன்னர் கரெக்டா இருந்தா, ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது. தலைவனே படுமோசமா இருந்துட்டான்னு வைங்களேன், முடிஞ்சு கதை. கண்ணாடி சார் அது. தொண்டை மட்டும் இல்ல, அவனுக்காக யார் நிப்பா, களத்துல யார் நிப்பா தெரியுமா? வழக்கு போடுங்கடா. என் கட்சி வந்து நிக்கும்டா, என் கட்சி வந்து நிக்கும்டா. கட்சி நிக்குமா? புடுங்கும். புரிஞ்சு போச்சு. மாவட்ட செயலாளர் ஜெயில இருக்கிறாரு, புஷியானது வெளியே இருக்கிறாரு, ஆதவர்ஜுனா வெளியே இருக்கிறாரு. மாவட்ட செயலாளர் மட்டும் ஏன் உள்ள இருக்கிறாரு? அவருக்கே கட்சி ஒண்ணும் புடுங்கலையா? இவரை புடுங்குமா? அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். செய்ய சொன்னது நீ இப்ப தெளிவா கலந்துக்கிற. நான் எங்கடா செய்ய சொன்னேன்? கட்டபொம்மை சிவாஜி மாதிரி வசனம் எல்லாம் பேசின. இப்ப தனியா என்ன மட்டும் சொல்லிடுவான்னு பாக்குறியாக்கும். சரி அவனை பத்தி. ஏய் அன்னைக்கு அடிச்ச வேலை ஏதோ மண்டைக்கு ஏறி நான் ஏதோ லூஸ் மாதிரி உளறிட்டேன். அதை பெருசா மொத்தத்துல நாம மெட்ராஸ் பார்க்காம லோக்கல் கமுதி, மதுரை, சிவகங்கை, ராம்நாடுன்னு இப்படி சவுத்துலயா நம்ம காலம் முடிஞ்சிடும் போல இருக்கு. விடு விடு, அதுக்குன்னு ஒருத்தன் சிக்காமலா போயிருவான். அது இல்லாம பொதுவா சண்டை போனா எப்படி சண்டை போடுவாங்க? என் மேல கை வைடா, என்ன தொட முடியாதா, நான் பாத்துக்கிறேன், அப்படித்தானே பேசுவாங்க. ஆனா டிவிக்கே தற்கொலை தொண்டர்கள் எப்படி பேசுவாங்க தெரியுமா? என் மேல கை வை, நான் பாத்துப்பேன்னு பேச மாட்டாங்க. அதுக்கு பதிலா 140 வட்டம் மதுரை தொகுதி எங்க அண்ணன் பாலமுருகன் கையில வேலை பாக்குறேன். மாவட்ட செயலாளர் எங்க அண்ணன் தொட எவனுமே இல்லடா. எங்க அண்ணனை யாரும் தொட முடியாதா? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? மாவட்ட செயலாளர் பாலமுருகன் அந்த ஆள் எங்கேயோ சேவனே இருந்துக்கிறான். அவனை புடிச்சு இழுத்து விட்டு பேரை விட்ட ஆளு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இவ்வளவு வேகமா பேசுறாரு. ஏதாவது ஒரு ஒரு கொடூரமான ரவுடியா, பயங்கரமான ஆளா, தொட முடியாத ஆளா இந்த இவரு அப்படின்னு பார்த்தா டெலிவரி பாய். தொட முடியாத டெலிவரி பாய். என்னையா வீட்டுல எவ்வளவு கஷ்டம், டெலிவரி வேலை செய்றீங்க, இதெல்லாம் தேவையா? ஏரியால ஃபார்ம் ஆயிட்டேன் கோபி. ஃபார்ம் ஆயிட்டியா? ஏரியால ஃபார்ம் ஆயிட்டு இந்த மாதிரி 4 பேர் சொன்னா தானே வருது. நாளைக்கு பேங்க்குக்கு போனா கேஷ் ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியாது, இது ஃபார்ம் ஆயிடுச்சான். வறுமையை ஓய்ச்சோமா, அடுத்த கட்டத்துக்கு நவந்தோமா, முடிஞ்சா வாய்ப்பு இருந்தா படிச்சோமா, இல்ல நம்ம சுத்தி இருக்கிறவங்க படிக்க வச்சோமா, சமுதாயத்தை முன்னேற்றமா? அப்படி இல்லை, சொறி விடுவேன், குத்திடுவேன், சிஎம்ஏ அடிச்சிருவேன். என்னையா பேச்சு இது? கட்சியே விட்டு போயிடுச்சு. நீ தொண்டை நான் போட எல்லாரும் சேர்ந்து. உயிருக்கு வந்து பாதியில விட்டுட்டு போற பழக்கம் எனக்கு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டேன்னா ஜெயிக்கணும். சினிமாக்கு அரசியலுக்கு பெரிய வித்தியாசம் இல்லைங்க. அங்க ஷூட்டிங், இங்க மீட்டிங். அங்க மைக்குக்கு முன்னாடி டப்பிங் பேசுறோம், இங்க மைக்குக்கு முன்னாடி டப் சாப்பிடுறோம். ஆகவே
மேக்கப் போடுபவன் நடிகன், மேடை ஏறுபவன் மகா நடிகன். லட்ச சம்பளம், அமெரிக்கால விசா கிடைச்சிருச்சு, டிவிகேல கட்சியில ஜாயின் பண்ணு உங்களுக்கு தோணுது, உங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க? அமெரிக்காக்கே போடான்னு தான் சொல்லுவாங்க. மாவட்ட செயலாளர் உள்ள இருக்கிறாரு. புதிய தகவல், புஷி ஆனந்த் தரப்புல கோர்ட்ல வாதம். என்ன வாதம்னா, எங்க புஷி ஆனந்த் தாங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணாருன்னு கோர்ட் கேட்டிருக்கு. அதுக்கு அவுட் சைடு வைக்கல, ஐயா புஷி ஆனந்த் பண்ணலங்க, அந்த மாவட்ட செயலாளர் பண்ணு அவ மேல போய் தூக்கி போட்டு போய் நின்ட்டான் மனுஷன். அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரனை நம்பாதே நம்பாதே, வில்லங்க முடிச்சவன் என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு. கேட்டியா நீ மாப்பிள்ள? என்னால நிக்க முடியல, அதனால உனக்கு ஒரு வேலை கொடுத்தா பின்னாடி தார் ஊசி வச்சு குத்திக்கிட்டே இருக்கணுமாடா? ராமையா சார், தம்பிக்கு வளர்ப்பு பத்தாது. கரெக்ட் கரெக்ட். டேய் இங்கடா, டேய் உன் வயசு என்ன இவங்க வயசு என்ன? சேர்க்கை சேர ஒரு நியாயம் வேணாமாடா? டேய் உன் பொண்டாட்டியில உன்னை எப்படா மதிக்கிறா? கைய ஒடிச்சு போடுவேன்டா, கைய ஒடிச்சு போடுவேன். என்ன வணக்கத்திலே நக்கலா? என்னடா கட்சிக்குள்ளேவா? நீங்க அவங்களே சேர்த்துல காப்பாற்றணும். ஒரே வக்கீல வச்சு 2 பேரும் வாதாட வேண்டியதானே. புஷி ஆனந்தை மட்டும் காப்பாற்றணும். போ மாவட்ட செயலர் என்ஜாய், ஜெயிலர். நான் சொல்லலை, கோர்ட்ல புஷி ஆனந்தோட வக்கீல் சொன்னது. எல்லாத்தையும் புஷி ஆனந்த் அரேஞ்ச் பண்ணலங்க, அவர் சும்மா வந்துட்டு போனாரு. மாவட்ட செயலர் தான் அரேஞ்ச் பண்ணது. அவரை பிடிங்க நினைக்கிறாங்க. இந்த அளவுக்கு தான் உங்க கட்சியோட நிலைமை. என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி, என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு, அந்த ஊதியத்தை உதறிட்டு, உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். பரோட்டா கடை மாரியப்பனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு எல்லாமே அவர்தான். என்னத்த போட்டு விட்டான்னு தெரியலையே. என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருடனா? தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி. சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். விஜய் வந்து திருந்திக்கணும்ன்ற நன்றான். விஜய் வந்து RSS பார்த்து கத்துக்கொள்ள வேண்டும். சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா சரக்கு அடிப்பேன். இது எல்லாருக்குமே தெரியும். இது பயங்கரமா வைரல் ஆனதுனால எல்லாருமே என்னைய சனி சனி சனின்னு கூப்பிட்டாங்க. ஆனா ஒரே ஒருத்தி மட்டும் சனி அண்ணா அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுப்பான். அவன் தான் ரெஸ்பெக்ட் உடைய குடோன். சனினே சரக்கு சைடிஸ்னா வேணும். நீ கனவு கண்டுகிட்டு இருக்கிற புரட்சி இயக்கம் இதெல்லாம் என்னைக்கோ நீத்து போச்சு. உனக்கு சித்தாந்தம் கத்து கொடுத்த பெரியவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, பாதி பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது ஒன்ன மாதிரி ஆளுங்க தான். பொறுக்கிக்கும் போராளிக்கும் கலப்பு திருமணம் செஞ்சதுல பிறந்த புள்ள நீ. உனக்கு அப்புறம் இருக்கிற சந்ததியை ஒத்துப்பார். சினிமா பார்த்து வளர்ந்த பலகீனமான கூட்டம் தான் தெரியும். இதுக்கப்புறம் மதுரை மாநாடு, மக்கள் சந்திப்பு, பயணம் அப்படின்ட்டு தொடர்ந்து மக்களோட மக்களா தான் இருக்க போறோம். பயமா இருக்கா? இனிமேதான் பயங்கரமா இருக்கும். கோயம்புத்தூர் எங்க கோட்டை பண்ணாங்க, விமான நிலையமா விஜய் நிலையமா எல்லாம் பயந்து போயிட்டாங்க பாத்தீங்களா? திருச்சி உங்க கோட்டையா? இன்டர்னலா நாங்க எவ்வளவு ஆய்வு பண்ணுவோம் தெரியுமா? எங்களோட தலைவரினுடைய பாதுகாப்பு நீங்க பெரிய அக்கறை கொண்டவங்க. பகல் இரவா தூக்கத்தை தொலைச்சிட்டு எவ்வளவு பெரிய வேலை செஞ்சுக்கிறது தெரியுமா? என்ன ப்ரோ, படம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, வருமானமும் நல்லா தானே வந்துட்டு இருந்துச்சு, என்ன திடீர்னு அரசியல் பயணம்? உங்க மூஞ்சிகளுக்கு தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? இவர் வீடியோ காலில் வரக்கூடிய தலைவர் அல்ல மாதேஷ், வீட்டிற்கே வரக்கூடிய தலைவர். தாவேக நிர்வாகிகள் மூலமாக வீடியோ காலில் இறந்தவர்களின் குடும்பத்தினருடன் விஜய் பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. மக்களை சந்திக்கல, பாதிக்கப்பட்ட 10 பேர்கிட்ட மட்டும் பேசியிருக்காரு. அதுக்குள்ள வெறும் 10 பேர். அதுக்குள்ள வாய் வலிக்கும்ல, உடனே 10 பேர் பேசுனதே வாய் வலிக்கும்ல. அதான் அதேதான். ஒரு உண்மை உங்ககிட்ட சொல்றேன் நண்பர்களே, நான் வந்து டிவிகேலே இல்ல, தமிழக வெற்றி கழகத்துல இல்ல. ஆனா துடிக்குது, தமிழக வெற்றி கழகத்துக்கு எதனா ஒரு பிரச்சனை துடிக்குது. சுகரா இருக்க போது டாக்டர் போய் பாடுறா. பசங்க திமுக, நீ எப்படி எஞ்சற்படி வாங்க போற? எனக்கு ஏன்டா வாங்கி கொடுக்க பாக்குற? இத்தனை நாளா மக்களோட வயித்துல தான் அடிச்சிட்டு இருந்தீங்க நீங்க. இன்னைக்கு அவங்களோட உசுரி எடுத்துட்டுங்கடா. கரூர்ல தளபதி பேசும்போதும் ஏன் கரண்ட் ஆஃப் பண்ணோம்? என்னடா முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. நேத்து வந்த கட்சின்னு சொல்றாங்க, ஓகே. நேத்து வந்து கட்சிக்கு வந்து நீ ஏன் பயப்படுறீங்க? சொல் பயம்தான். இவ்வளவு நான் கேக்குறேன், தளபதி தீவிரவாதியா இல்ல மக்களை சாவடிக்கிற வந்துக்கிறாரா? ஏயா கத்துற? நான் எவ்வளவு நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிட போல இருக்கு.
இதெல்லாம் மக்கள் புரியணும். சில பேருக்கு தெரியணும், சில பேர் தெரியாதவங்க வந்து தளபதியை ஒரு இதோ தான் பாக்குறாங்க, அவர் தான் சாகடிச்சாருன்னு. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே, நானாவது அடியில காந்தம் வச்சே, நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. அவர் அரெஸ்ட் பண்றேன்னு நீங்க கேக்குறாங்க, இப்ப நான் கேக்குறேன், அரெஸ்ட் பண்றதுன்னு அவர் விஜய் மேல கேஸ் பொய்யாத வழக்கெல்லாம் போட்டு இருக்காங்க. அவருக்கு ஒண்ணுனா பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். ஏன் போறேன் வரவன பூரா கடிக்க போறேன்றியா? வெறுநாய் நினைச்சு வேலை பிடிச்சு கொண்டு போறாங்க மூதேவி. கரூர்ல நடந்த சம்பவம் ஒரு அரசியல் சதி, அது ஆளுங்கட்சியோட வன்முறை. கரூர்ல நடந்தது சதி இல்லைங்க, அது ஒரு விபத்து. ஏதோ தெரியாம தற்செயலா நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிடுங்க. 41 பேர் இறந்து போனதுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணும். கரூர்ல நடந்த எல்லா சம்பவத்துக்கும் கரூர் தாவேக்கா மாவட்ட செயலாளர் மட்டும்தாங்க பொறுப்பு. அவனை புடிச்சு உள்ள போடுங்க. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் 12 மணிக்கு விஜய் பேசுவார். கரூர் வேலுச்சாமிபுரத்துல நாங்க பர்மிஷன் வாங்கினது மதியம் 3 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும்ங்க. அப்பதான் விஜய் பேசுறதா இருந்துச்சுங்க. இத்தனை பேரோட உயிர் போனதுக்கு செந்தில் பாலாஜி மட்டும்தான் காரணம். செந்தில் பாலாஜிங்களா அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்களா? எனக்கு யாருன்னு தெரியாதுங்க. ஃபர்ஸ்ட் திங், போலீஸ்க்கு ரொம்ப நன்றி. போலீஸ் இல்லனா இந்த இடத்துக்கு என்னால வந்திருக்க முடியாது. ரொம்ப நன்றி காவல்துறை, உங்களோட வேலையை ரொம்ப நல்லா பாக்குறீங்க. போலீஸ் அராஜகமா இருந்தாங்க, போலீஸ் எங்க மேல தடியடியெல்லாம் நடத்தினாங்க. இன்னும் வலிக்குது சர்ச்சையா. 30 ஆம்புலன்ஸ் எதுக்காக வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எதுக்காக ஆம்புலன்ஸ்? ஆம்புலன்ஸ் மட்டும் இல்லனா அங்க மயக்கம் போட்டு விழுந்த யாரையும் எங்களால காப்பாத்திருக்கவே முடியாது. ஆம்புலன்ஸ் டிரைவர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பொதுச் செயலாளரே, பயங்கரமா பசிக்குது, கொஞ்சம் மேகி ரெடி பண்ணுங்க. ஆனா தள்ளிவிட, நீ பேசி முடிட்டு உள்ள மேகி யாரு கொடுமே. ஆனா நீங்க போய் சமைக்க ஆரம்பிங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நன்றி, வணக்கம். For Maggie, 2 minutes for basic speech. அப்படியே பிரஸ் ரிலீஸை படிச்சிடவா? பாடும் பாடி தொலையும். மாண்பு தொகுதி மறு சீரமைப்பு செய்வது. ஏன் உனக்கு தமிழ் தெரியாதா? இது ஒன்றிய அரசின் மக்கள் தொகைக்கு கட்டுப்பாட்டு திட்டத்தை கடைபிடித்ததற்கான நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் ஊசலா தமிழ் மேல புல்டோசரை விட்டு ஏத்தனா ஏன் ஊசலாடாது? அதே போல 84வது சட்ட திருத்தத்தின் மூலம் அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.